சக்தி வாய்ந்த சிவனை பாதுகாக்கும் 5 தலை நாகர். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலைப்பாதைக்கு போகிற வழியில் நாகர்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். வாங்க போகலாம். ரெண்டாயிரம் வருஷம் பழமையான 60 அடி நிலம் இருக்கிற இந்த 5 தலை நாகர் ஒரு சிவலிங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்குங்க. முன்பு வாகன வசதி இல்லாத காலத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு படிக்கட்டு மூலமாக தான் போனாங்க. அப்படி போகும்போது பிரம்மாண்டமான மலைப்பாறையில் செதுக்கப்பட்ட 60 அடி நீளமுள்ள நாகர் சிலையை கண்டு வழிபட்ட பிறகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு போக முடியுங்க. இப்போ வாகன வசதி வந்ததுனால இந்த பாதையை ஒரு சிலர் தான் பயன்படுத்துகிறாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க மலைக்கு செல்ல நாகர்பள்ளம் என்ற இடத்தில் தான் படிகள் ஆரம்பிக்குது. இந்த நாகர்பள்ளத்தில் 60 அடி நீளமுள்ள நாகர் வடிவம் செதுக்கப்பட்டிருக்குங்க. நாக பஞ்சமி இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுது. இங்கிருக்கும் நாகர்களுக்கு பொங்கலிட்டு கோழி ஆடு மாதிரியான காணிக்கையும் செலுத்துகிறாங்க. திருச்செங்கோடு நகரத்தின் மையத்திலேயே இருந்தாலும் சரியான அறிவிப்பு பலகை கிடையாது. விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே போகணும். ஏன்னா நாங்களே அப்படி தான் போனோம். நாகதோஷம், ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவரை பார்த்து கையில் கயிறு கட்டி ஆடு கோழி இல்லை பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும்னு சொல்லப்படுதுங்க. திருச்செங்கோட்டிற்கு நாகர்மலைன்னு இன்னொரு பேர் இருக்கு. ஆதிசேஷனை இங்கு தவம் செய்வதோடு அர்த்தநாரீஸ்வரரையும் தன் தலையின் மீது வைத்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த மலைக்கு சர்ப்ப சைலம் அரவகிரின்னு புராணங்களில் சொல்லப்படுது. நாகர் சிலையொட்டி இருக்கும் 60 படிக்கட்டுகளுக்கு ஒரு கதை இருக்குங்க. அது என்னன்னா சத்திய படிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டில் நின்றுக்கிட்டு பொய் சத்தியம் செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடுமா. சாட்சிகள் இல்லாத வழக்குகள், சொத்து தகராறுகள், கணவன் மனைவி பிரச்சனைகளை இந்த படிக்கட்டிலில் அமர்ந்து பஞ்சாயத்து செய்கிறாங்களான்னா பார்த்துக்குங்க. பொய் சாட்சி சொன்னாலோ கொடுத்த வாக்கை மீறினாலோ மரணம் கூட ஒரு தண்டனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். நாகர் சிலையின் படத்தின் நடுவே சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பெரிய பாம்பை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பாம்புகள் பின்னி பிணைந்தபடியும் தனித்துவமாக காணப்படுது. நாக தோஷத்திற்கு பரிகார தலமாக இந்த நாகர் பள்ளம் விளங்குதுங்க. ராகுகேது தோஷம் நீங்கள் இங்கே வந்து பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபடுறது வழக்கமாக இருக்குது. நாட்பட்ட திருமணம் நடக்க தாலிச்சரடும் குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டியும் வழிபடுறாங்க.